ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது, இன்று நாங்க 3 வேளை என்ன சாப்பிட போகிறோம்? இன்று நாங்கள் இருக்கின்ற இடம், இல்லன்னா எங்களுக்கு பிடித்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இல்லன்னா எங்களுக்கு பிடித்தவங்க எங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி, சில நேரம் முதல் நாளே நாங்க யோசிப்போம். இது எல்லாவற்றையும் கடந்து இன்னும் ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட போறோம்? இல்லன்னா என்னுடைய குழந்தை என்ன சாப்பிட போகுது? இல்லன்னா எனக்கு தெரிந்தவர்கள், இல்லன்னு சொன்னா என் கண் முன்னே இருக்கின்றவர்கள், இன்னைக்கு தன்னுடைய நாளை எப்படி கடக்க போறாங்கன்னு சொல்லி, கேள்வியோடு ஒவ்வொரு நாளையும் விடுகின்ற பொழுதை பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு சாராரும் இந்த உலகத்தில், குறிப்பாக இலங்கையில், குறிப்பாக நான் பேச, நீங்கள் கேட்க, நம் இரு சமுதாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி ஒரு சமுதாயம் இருக்க, இன்னும் ஒன்று இப்படியாப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் உள்ளங்களும் இருக்கின்றார்கள். அப்படியான நல்லுள்ளங்களில் ஒரு அமைப்பு, மக்களால் அறியப்பட்ட மிக உன்னதமான ஒரு அமைப்பு, சிவ அருள் கட்டளை வந்து மக்களுக்கு நிறைய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்காங்க. அதனுடைய ஸ்தாபகர், அதனுடைய தலைவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம், நன்றி. இன்றைய தினம் அதனுடைய தமிழே வணக்கம் அதிதிகள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன், சரியாக சொல்றேன்னு சொல்லி நினைக்கிறேன், 20 வருட பூர்த்தியை நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய அறக்கட்டளை. ஓ, 20 வருட பூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நானும் உரையாடுகின்ற இந்த 30 நிமிடம் காணாது. அதனுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் இடைப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இருந்தபோதும், எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு விடயத்துக்கும் நல்லது ஒரு ஆரம்பம் வேண்டும். ஆரம்பத்துக்கு காரணம் இருக்கும். எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, என்ன காரணத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது? 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சுனாமி அனர்த்தம் நான் பிறந்த மண்ணில் நடந்ததை கேள்விப்பட்டு நானும் எனது மனைவியும் பிள்ளைகளும், நாங்கள் வசிப்பது யூகேல தான். நான் ஒரு ரேடியாலஜிஸ்ட் கன்சல்டன்ட். வயது போனாலும் இப்பவும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அது எங்களோட மனதை பல பேருக்கும் தாக்கினது. இங்க இருந்த எல்லாரும் அது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருப்பார்கள் நிச்சயமாக. இப்ப எங்களுக்கு வெளியூர்ல இருந்து அந்த படங்களை பார்த்து நாங்கள் நேரடியா போய் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வியோட நாங்கள் வெளிக்கிட்டோம் குடும்பமா. போய் கூடுதலாக கிழக்குல தான் அந்த அனர்த்தங்கள் கூட, மட்டக்களப்பு, திருவோணமலை, கல்முனை அந்த பட்டங்களுக்கு பயணம் செய்தோம். நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை பயணிச்சு அந்த மோசமான இடங்களை பார்த்து எங்களோட மனம் சரியான பாதிப்பு உருவாக்கினது. அப்ப அங்க சில குழந்தைகள், தாயில்லா குழந்தைகள், பெற்றாரில்லா குழந்தைகளை பார்த்து மனைவின்னு சொன்னா, நாங்கள் இவர்களுக்கு கொண்டு ஒரு இல்லம் அமைச்சால் என்ன, அப்படியே செய்வோம். எங்களோட வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை. எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு 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 கடமை எங்களுக்கு இருக்கிற மனிதரா பிறந்த எங்களுக்கு. அப்ப அந்த நோக்கத்தோட நாங்கள், என்னுடைய தகப்பனார் திருக்கேஸ்வர கோயில் ஒரு தலைவராக இருந்தார், ஆர் நமசிவாயம், பல காலங்கள். அவர்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு உங்களோட இடத்துல அமைச்சா கொஞ்சம் தெய்வீகமாயும் இருக்கும், பிள்ளைகள் வளர்ற பண்பாடு, கலாச்சாரங்கள், சமயங்கள், ஒழுக்கங்கள் அதெல்லாம் நல்ல முறையா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் உடனே சொன்னார், அதுக்கு என்ன, நாங்கள் கோயிலோட பேசி உங்களுக்கு அதுக்கேற்ற காணி வசதி எடுத்து தரலாம் என்று. அப்ப அவர் ஒழுங்கு பண்ணி தந்த அந்த முயற்சி தான் அந்த நான் சொன்னது போல 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு ஆண்கள் இல்லம், பெண்கள் இல்லம் இங்க எப்படியாவது உருவாக வேணும், அவர்களுக்கு ஒரு விளையாட்டு இடம் உருவாக்க வேணும், அவனுக்கு பொருத்தமான கல்வி அங்க இருக்குமான்ற கேள்வி. கௌரி அம்பாளண்ட பாடசாலை அப்ப நாங்கள் அந்த யோசனை இருக்கிற நேரம் ஒரு தகர கொட்டகையாகத்தான் இருந்தது. 25-30 பிள்ளைகளுக்கு மேல அங்க படிக்க முடியாது, கீழே எல்லாம் மண், எறும்பு. அப்ப இந்த யோசனையும் இருந்தது, இவர்களையும் பாதுகாக்கணும், அவர்கள் படிக்க சும்மா வரையிலேயே நாங்கள் சாப்பாடு கொடுத்து அவர்களை உடுப்பும் சாப்பாடும் கொடுக்குற மட்டும் இல்லை, கல்வி அவர்கள் ஒரு பிரயோசனமான பிரஜைகளாக சமுதாயத்துல உருவாக்குறது ஒரு இலகுவான ஒரு சவாலாகத்தான் இருந்தது. அந்த நோக்கத்துடன் நாங்கள் ஒரு மன வைராக்கியத்துடன் அதுல இறங்கினோம், முழுமையா இறங்கி. அப்படித்தான் ஆரம்பிச்சேன். என் முன்னே இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிவனருள் அமைப்பினுடைய ஸ்தாபகர் ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல எண்ணத்தையும், அந்த வெற்றி பாதையினுடைய 2 காரணம், ஒன்று தேவை. ஒன்று வாழ்க்கை துணை, இன்னும் ஒன்று பெற்றோர். வாழ்க்கை துணை ஆரம்பித்து வைத்த எண்ணம், பெற்றோர்கள் வழிகாட்டிய வழி. இந்த 2னுடைய பாதையில் சிவனருள் அமைப்பு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க உங்களுடைய அமைப்பில். அப்படி இல்லை, எங்களுக்கு 300 இருக்க வசதி இருந்தா செய்வோம். ஆண் இல்லத்தில் 100 பிள்ளைகள், பெண் இல்லத்தில் 200. இப்ப தற்சமயம் இருக்கிறது ஒரு 193. அப்படி காரணம் என்னென்றால், அவர்கள் வர படிப்பு முடிஞ்சவுடன் ஒன்றில் வேலை வாய்ப்பு நாங்களே எடுத்து கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் இந்த 20 வருட
அந்த வாழ்க்கை வரலாறுல சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அவர்கள் யூனிவர்சிட்டி படிப்பு முடிஞ்சு பிள்ளைகள் பெற்று குடும்பம் நடத்த துவங்கிட்டார்கள். பல பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டும் இருக்கிறார்கள். படித்து முடித்து எங்களோட ஃபேக்டரி, பேக்கரி, கல்வி நிலையம், மற்றது எங்களோட ரெஸ்டாரண்ட் நாங்களே வச்சிருக்கிறோம், தோட்டம், இன்டிகிரேட்டட் ஃபார்ம், அதுலேயும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை விட இப்போ தொடர்ந்தும் கவர்மெண்ட், ஏன்னா நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் சைல்ட் ப்ரொபேஷன் கோர்ட்ஸ் அங்கீகரிக்கப்பட்டபடியால் நாங்கள் அந்த எங்களோட கதவு எப்போதும் துறந்தபடி இருக்கோம். இப்போ கூட சின்ன 4 வயது பிள்ளை, 5 வயது பிள்ளை, 6 வயது பிள்ளை படுமோசமான கதை அல்லது கேட்டால் மிக வேதனையா இருக்கும். தாய்கள் அப்படியே கைவிட்டுட்டு போன பிள்ளைகளை கூட நீங்கள் எடுப்பீங்களா? எடுப்பினாங்க, எடுக்கத்தான் வேணும். அப்ப எப்பவும் தொடர்ச்சியா அந்த பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கு. இது நாங்கள் சுனாமிக்கு ஒரு 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 சாட்டாக இருந்தாலும் அது போரின் விளைவாகவும் வேற இப்ப சமுதாய சீரழிவாலும் அந்த தேவைகள் இப்பவும் குறையும் என்று பார்த்தால் கூடுதே ஒழிய குறைகிறதா தெரியல. அப்ப நாங்கள் திறந்தபடி இருக்கணும். இப்படியான பிள்ளைகளை வாங்குகொண்டு அதுகளுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் முக்கியம். சாப்பாடு இதை விட அதுகள் வார இடத்துல பாதுகாப்பு இருக்க வேணும், அந்த அன்பு இருக்க வேணும், பாசம் இருக்க வேணும். அவர்களுக்கும் வாழ உரிமை இருக்கு. அவர்களும் வாழ வேணும், படிக்க வேணும், எங்களை போல சந்தோஷமா இருக்க வேணும் என்ற அந்த நோக்கத்தோட அந்த தளர்ச்சி இல்லாமல் இதுவரைக்கும் செய்து கொண்டு வாரோம் என்று நம்புகிறேன். நிச்சயமாக. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, நான் கேட்டேன் 200 300 பிள்ளைகளான்னு சொல்லி 100 என்று சொன்னீங்க. அதோடு சேர்த்து சில விடயங்கள் ஞாபகப்படுத்தினீங்க. வெறும் கல்வி சார்ந்த விடயங்களை மாத்திரமல்லாமல் உங்களுடைய சிவனருள் அமைப்பின் மூலமாக நிறைய விடயங்கள், இன்னும் ஃபேக்டரி, இன்னும் சொல்ல போனால் முதியோர் இல்லத்தை பராமரிக்கிறது, இது போன்ற நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கீங்க. அது சம்பந்தமாக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியும்? எங்களோட உள்நோக்கம் அந்த துவங்கின நேரத்தில் இந்த சுனாமி தான் ஒரு தூண்டுதலா இருந்தாலும் காலகட்டம் எங்களை வேற எங்கேயோ திசை திருப்பி இருக்கு. நிறைய தேவைகள். காரணம் என்னென்றால் சுனாமி ஒரு ஊன்றுகோலா இருந்த பிறகு உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு மே மாதம் அந்த போர் முடிந்த கையோட ஒரு பெரிய சுமை எங்கட சுமக்கப்பட்டது. 70 பிள்ளைகள் அந்த இருந்த கேம்ப், அந்த செட்டிக்குளம், இந்த கேம்ப்ல இருந்து முன்கூட்டியே அவர்களுக்கு பெற்றார் இல்லை. அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் உடன் கோச் ஃபோன் பண்ணி கேட்டது, இது எத்தனையோ இல்லங்களை நாங்கள் நாடினோம், உங்களோட இல்லம் எல்லா வசதியும் பாதுகாப்பும் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம், கொண்டு வந்து அந்த 70 பிள்ளைகளையும் விடலாமாண்டு. அப்ப தயங்காமல் உடனே அந்த பிள்ளைகளை எடுத்துட்டோம். ஆனா உண்மையாகவே எங்களுக்கு அடிப்படை வசதி அந்த நேரம் இருக்கே இல்லை, இல்லமென்றே இருக்கே இல்லை. அப்ப இந்த பிள்ளைகளை மடத்துல வச்சுதான் பார்க்க வேண்டிய நியதி இருந்தது. அப்போ அந்த நிதி சேர்த்து 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 ஒரு ஓய்வு இல்லாமல் இப்ப ஆண் இல்லம் பெண் இல்லம் என்று இருக்குது. ஆனா நீங்க கேட்ட கேள்வி, அங்கே இருந்து அது போறதுக்கு வேற திசை திருப்பு வந்தது போர்தான் முக்கிய காரணமா இருந்தது. ஏனென்றால் அதன் விளைவாக கைம்பெண்கள், விதவைகள், கைகளை இழந்த பெண்கள் நிற்கதியாக இருந்த அவல நிலையை நான் அவதானித்தேன். இது மட்டுமில்லை, சுனாமியின் பிறகு, போருக்கு பிறகும் நான் குடும்பமாக போய் பல இடங்கள் பாதிக்கப்படுற இடத்தை நாங்கள் விசிட் பண்ண பொழுது அந்த பெண்களோட முகத்துல இருந்த ஒரு சோகம் மனது இப்பவும் அப்படி இருக்குது. ஐயா, எங்களுக்கு உதவி செய்ய வந்திருந்தால் எங்களுக்கு வெளியில போய் வேலை செய்யறதுக்கு இப்போ ஒரு மரியாதை இல்லாம போயிட்டுது. ஒன்று, நாங்கள் தனிமையா இருக்கிற பெண்கள், பாதுகாப்பு இல்லை. மற்றது எங்கட ஒரு கால் போயிட்டுது, பொய்க்கால் வர்ற. அப்ப என்ன ஒரு தரம் என்ன திருமணம் செய்ய போற இல்லை. இப்படியான சோக கதைகளை கேட்கும் பொழுது என்னோட மனதில் உடனே வந்தது, இவர்களுக்கண்டு ஒரு பாதுகாப்பான தொழில் வாய்ப்பு அந்த சிவனருள் ஃபேக்டரி இப்போ கிளிநொச்சியில் பிரபல்யமாங்கிற தூள், அரிசிமா எல்லாம் வெளியூருக்கு போகுது. அதே மாதிரி பேக்கரி புதுக்குடியிருப்பில் பலதர பொருட்கள், மிக்சர், பக்கோரா, ஜிஞ்சர் பிஸ்கட், கச்சான் ஸ்வீட் என்று வெளியூருக்கு போகுது. அவர்களுக்கு பாவம் பார்த்தண்டு இல்லை. இந்த பொருள் தரமாக இருக்கிறபடியா எக்ஸ்போர்ட் லைசன்ஸோட இன்றைக்கு பெருமையாக சொல்லக்கூடிய இந்த பெண்கள கையாள கஷ்டப்பட்டு செய்த பொருட்கள் இன்றைக்கு விற்பனைக்கு சிவனருளோட பேரில் வெளியுலகம் எங்கும் போகுது. ஆஸ்திரேலியா, UK, நியூசிலாந்து, பாரிஸுக்கும் போகுது. அப்போ நாங்கள் வேறு நாடுகள் இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனும் கூடி பேரும் அவர்கள் செய்த பொருட்கள் நல்லா இருக்கிறபடியா வேண்டதுக்கு மக்கள்
முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த பிள்ளைகளை தகப்பன் இல்லாமல் இந்த குடும்பத்திலேயும் கல்வி வளருது, அவைன்ற பொருளாதாரம் வளருது, அவைக்கண்ட ஒரு பாதுகாப்பு இருக்குது, அவைகள் இருந்து இரவுல வேலை செய்யறதுக்கண்ட ஒரு ஹாஸ்டல் இருக்கு, செக்யூரிட்டி கார்டு இருக்கு. அப்ப முந்தி அவர்கள் சொன்ன நாங்கள் எங்களை ஒரு கூலி வேலைக்கு கூப்பிட்டாலே அவனை என்ன வித்தியாசமா பார்க்கிறான். ஒரு ஹோட்டலுக்கு வேலை எடுத்து நான் போன கோப்ப கழுவ வலிக்கிட்டால் அவன் ஒரு வித்தியாசமா பார்க்கிறான். இங்க நாங்கள் எங்கட சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லாமே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சமையல் வசதி, இருக்க வசதி. அப்ப எங்களுக்கு ஒரு பயம் இல்லையாண்டு சந்தோஷமா இருக்கிறார். நிச்சயமாக. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு வேளைக்கு பசின்னு சொல்லும்போது, அந்த வேளைக்கு அன்றைய நாளுக்கு நாங்கள் உணவு கொடுக்காமல், வாழ்நாள் முழுவதும் அவர் சாப்பிடக்கூடிய மாரி, உணவு அருந்தக்கூடிய மாரி வழிகளை அமைத்துக் கொடுப்பது தான் மிக சிறந்தது. உங்களுடைய அமைப்பினூடாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி நான் நினைக்கின்றேன். அதாவது குழந்தைகள் இல்லைனா கணவனை இழந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், கால் உடைந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு அனுதாபத்தினால் ஒருவேளை ஒரு நாள் மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை எப்படி கடந்து செல்ல வேண்டும், அவங்களுக்கு எப்படியான தைரியத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அமைப்பினூடாக நீங்கள் பேசுவதை வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. சிறப்பான திட்டங்கள். ஆரம்பத்தில் நீங்களாக சொன்னீங்க, தேவைப்பாடு குறைவாக இருந்தது. அப்போது சில நேரம் நானும் நீங்கள் பேசிய வார்த்தைகளை வைத்து தான் உங்களிடம் என் மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். ஆரம்பத்தில் தேவைப்பாடு 100 பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், கணவனை இழந்த மனைவிமார் ஒரு 10 பேராக இருந்திருக்கலாம், குழந்தைகள் ஒரு 20ஆக இருந்திருக்கலாம். நான் ஒரு யூகத்தில் கதைக்கிறேன். அப்போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு தேவைப்பட்ட பணத்தினுடைய அளவு குறைவாக இருந்திருக்கலாம். இப்போது நீங்கள் சொன்னீங்கள் காலம் மாறினாலும் அந்த தேவைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது என்று சொல்லி. அன்று இந்த ஆரம்பிக்கும் போது இருந்த உங்களுடைய கைவிரல் அந்த பருமானம் இப்போது பெருகி கொண்டு போகுது. எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி செய்கிறீங்க? நல்ல கேள்வி. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னுடன் மெடிக்கல் ஸ்கூல்ல படித்த உற்ற நண்பன் டாக்டர் ஜெயமோகன் அவர்களை நான் பேர் ஞாபகப்படுத்துறது மிக முக்கியம். 2005 9ஆம் ஆண்டு போர் நடந்து கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் ஏதோ சமாளித்து கொண்டு போனோம். நானும் வைஃபும் குடும்பமும் நண்பர்கள் தந்த பணத்தை வச்சு. பிறகு இது பெரிய விருட்சமா போகுதுன்றவுடனே எனக்கு ஒரு பயம் வந்துட்டுது. அவரை நாடினேன், நீயும் இதில் சேர வேணும். நான் இருக்கிற இடம் UK. அப்போ எனக்கு எட்டினவர்களை நான் நாடி விட்டேன். நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற, அப்போ நீயும் சேர்ந்தா அங்கேயும் ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கலாம் அதே பேரில். அவர் உடனே ஓம்பட்டு அவர் சேர்ந்ததால தான் எங்களுக்கு இந்த விருட்சம் கொஞ்சம் பசலை போட்டு பெரிய ஒரு கிளையோட வளர துவங்கினது. பல திட்டங்கள் என்ற நீங்க கேட்டீர்கள், இந்த பொருளாதார விஷயம்ன்றது ஒரு முக்கியம். அப்ப அவருக்கு வேற என்னை விட டேலண்ட்ஸ் இருந்தது. நாடகங்கள் போடுவார், படங்கள் செய்வார், அதால பணத்தை திரட்டினார். உடனே அந்த பணங்களும் வர துவங்க எங்களோட கற்பனை இல்லை, தேவையாக இருந்த திட்டங்கள், கல்வியோ இலவச கல்வியோ அல்லது இப்போ நான் சொன்னேனே பேக்கரி, ஃபேக்டரி, மற்றது இப்படி ரெஸ்டாரண்ட், தோட்டங்கள் செய்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது மட்டுமில்லை, எங்களோட இல்லத்திலேருந்து வளர்ந்து வார பிள்ளைகளே எங்கேயோட வேலை எடுத்து போவார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. அப்போ இதுவரைக்கும் கடவுள் அருளால் அவர்களுக்கு 18 வயதில் பொதுவாக ஒரு பிள்ளை இல்லத்தில் வளர்ந்தால் அவர்கள் வெளியில போகணும் என்ற ஒரு சட்ட கட்டுப்பாடு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? நான் எங்களோட இல்லத்தில் வளர்ற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. அவர்கள் கல்யாணம் முடிக்கிற நேரம் வந்தா நாங்களே செய்து வைக்கிறோம், வீடு கட்டி கொடுக்கிறோம், வேலைகள் எங்கட தொழில் மையங்களே அவர்களுக்கு கிடைக்குது. அப்ப அவர்களுக்கும் இது ஒரு இந்த சிவனருளண்ட ஒரு குடும்பமாகி, ஏன் இந்த ஃபேக்டரி பேக்கரியில செய்யற பெண்களுமே எங்கட ஒரு பெரிய பரந்த குடும்பமாகிறார்கள். அப்ப இதுக்கு அடிப்படை பிரச்சனை பொருளாதாரம் தான். நான் அதுக்கு வாரன் கதியில அப்ப மலையகத்துக்கு போயும் செய்ய வேணுமென்ற ஒரு துடிப்பு இருந்தது. அதுக்கு இப்ப ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளதான் அந்த கனவு நனவாகினது. அதுவும் எங்களோட குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய ஒரு கொடையா வல்ல ஒரு என்னுடைய சகோதரர், அவர் கருணையால அங்கே இன்றைக்கு மலையத்துல ஒரு முதியோர் இல்லம், அன்னலட்சுமி அன்பு இல்லம் என்ற பெயரில் 10 தேயிலை பிடுங்கி கூலி வேலை செய்து எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட, ஏன் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு உயர்வுகளா இருந்த அந்த பெண்கள் பெருமையாக இருக்கு. அவர்கள இறுதிக்கட்ட வாழ்க்கை ஒரு நல்ல அமைப்புல பக்கத்துல கோயிலும் சிவனும் வச்சு கொண்டு கும்பிட்டு கொண்டு நல்லா சந்தோஷமாக தேவாரங்கள் பாடி சந்தோஷமா இருக்கிறோம். மேல் வீட்டுல அந்த மலையக பிள்ளைகளுக்கு கல்வி, IT
வறுமையான மலைய பிள்ளைகளுக்கு நடக்குது. அப்ப நாங்கள் நினைச்ச காரியங்கள் செய்யக்கூடியதா இருக்கு. இந்த பொருளாதாரம் இதுவரைக்கும் ஒரு முட்டுக்கட்டையா இருந்ததில்லை, இப்ப வர துவங்கி விட்டது. இனிமேலும் நாங்கள் இப்ப நான் சொன்னனே, இதுல முக்கிய பங்கு நான், என்னுடைய வைஃபும் மற்ற என்னுடைய பிரதர் இன் லாவும் ட்ரஸ்டீஸா இருந்தாலும் யூகேல என்ன நம்பித்தான் பொருளாதாரம் வரும். இவரை நம்பலாம், இவர் ஒரு தரமான உத்தியோகத்தில் இருக்கிறார், கல்வி கற்றவர், இவர் திருடி கொண்டு போற இல்லை. அதே நிலைமை தான் ஜெயமோனுக்கும். ஏன்னா அவரும் ஒரு ரேடியோ தெரப்பி ஆன்காலஜி சார். அப்போ நாங்கள் ஒரே வயது 68. அப்போ எங்களோட காலம் கட்டம் குறுகி கொண்டு போறபடியால் ஒரு பயம் வந்துட்டுது எங்களுக்கு. பிறகு இதார இதை பொறுப்படுத்தி செய்ய போறது? பிள்ளைகள் அந்த வளர்க்குற பிள்ளைகள் செய்வேணுமா? அவங்களும் ஒரு அளவுக்குத்தானே செய்யலாம். அப்போ அதுக்குத்தான் நாங்கள் இந்த ஃபேக்டரி பேக்கரி என்று கொண்டு வந்தது. தனியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு மட்டும் இல்லை, அவர்களே உழைச்சந்த பெண்கள் இப்போ சிறுவல்லத்துக்கு பணம் எங்கட புரியுதா நான் சொல்றது? அவங்க உழைச்சு தாய்தப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு காசு கொடுக்க துவங்கிட்டாங்க. அப்ப அதுதான் எங்கட கனவு. ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். நீ வேற, பேக்கரி வேற, ஃபேக்டரி வேற, இல்லம் வேற, ரெஸ்டாரண்ட் இல்லை, எல்லாமே ஒரு கூட்டுறவு, எல்லாமே ஒரு பெரிய சிவனர் குடும்பம். ஆளையால் நாங்கள் தூக்கி விடணும், பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில தான் இப்ப பயம் வந்துட்டது எனக்கும் ஜெயமோனுக்கும். இது நாங்கள் கண்மூடும் பொழுது நிலைச்சிருக்குமா? தொடர்ந்தும் பொருளாதாரம் முக்கியம். ஒரு அளவுக்கு எங்கட ஃபேக்டரி உழைச்சி கொடுக்கும், ஒரு அளவுக்கு பேக்கரி கொடுக்கும், ரெஸ்டாரண்ட் கொடுக்கும், பண்ணை கொடுக்கும். ஆனால் நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கும் வரைக்கும் எடுக்கிற பொருளாதாரம் நீடிக்கும்ன்றது நான் நம்ப இல்லை. அந்த பயம்தான் இப்போ எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு. நீங்கள் பேசும்போது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உணர்வுபூர்வமாக. அதாவது நீங்கள் உதவி செய்ய சிலரை தெரிந்து கொண்டீர்கள், அவங்களுக்கு உதவி வழங்கினீங்க. உதவி உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு தாங்களால் உழைத்து தரக்கூடிய நிலைமைக்கு இப்போது உருவாகி இருக்கின்றது. இது 1. 2, இந்த பொறுப்பை இப்போது நீங்களும் உங்களுடைய நண்பரும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு பிறகு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்கள் முன்னால் நிற்கிது. அந்த கேள்விக்குறி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அந்த கேள்விக்குறியை நிரப்பக்கூடியது நீங்களாக கூட இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாக தோணுகின்றது. காரணம், உங்களுடைய மனைவியும் தந்தையினுடைய வழிகாட்டல், நண்பனுடைய துணையோடு இந்த திட்டத்தை இவ்வளவு தூரமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இனி உலகத்தில் தேவைகள் இன்னும் அதிகரித்து கொண்டு போகும். ஏன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்துவதும், ஒருத்தர் இழந்து மறந்து போவதும் அதிகரித்து கொண்டு போகும்போது, தேவைப்படுகின்றவர்கள் அதிகமாக இருக்கும்போது உதவி செய்கின்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. நீங்கள் கதைத்ததை வைத்து, உரையாடுவதை வைத்து நானும் தெரிந்து கொண்டது. எனவே இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சி அதிதிகள் பதிவினூடாக சிவனருள் அமைப்பினுடைய ஸ்தாபகரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது இவர் ஆரம்பித்து வைத்த அந்த நல்ல பாதை இப்போது வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், உதவி செய்கின்றவர்கள் தொடர்பு கொள்ளணுங்கிறது நாங்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய இன்னொரு கேள்வி உங்களிடம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் கடுகளவு செய்ய ஆரம்பித்த அந்த பயணம் இன்று மலையளவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வேலை திட்டமும் உதவியையும் உங்களுக்கும் சொல்லி, இதற்கு அடுத்தபடியாக ஏதாவது கனவு திட்டம், இல்லாட்டி இதற்கு அடுத்தபடியாக ஏதேனும் ஒரு நோக்கம் இருக்கிறதா? இதில் இன்னொரு சில விடயங்களை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் சொன்ன மாதிரி மலையளவண்டு நான் ஒப்பிட மாட்டேன். துவங்கும் பொழுது சின்ன ஆசைதான் இருந்தது. அது எங்களை அறியாம எங்கேயோ எங்களை கொண்டு போகுது. அது ஒன்று சொல்ல வேணும், இது ஒரு பணத்தால வேண்டக்கூடிய சந்தோஷம் இல்லை. இந்த ஆத்ம திருப்தி எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல. ஆனால் நாங்கள் போகும் பொழுது பணத்தை கொண்டு போவதில்லை, பொருளை கொண்டு போவதில்லை, மனைவி பிள்ளை ஒருவரும் வராது. ஆனால் அந்த ஆத்ம திருப்தி எங்களது சொந்தமானது, எனக்கு சொந்தமானது. ஒரு தரமே நெட்டு பறிக்க இயலாது. அது நான் போகும் பொழுது அப்போ அந்த ஆத்ம திருப்தி பாதையில இன்னும் நான் அடைய வேண்டிய கட்டங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இன்னும் கஷ்டப்பட்ட பெண்கள். அப்ப அந்த ஆசைக்கு முடிவில்லை. எனக்கு அது உங்களுக்கு தெளிவா சொல்ல புரியுது இல்லை. இவ்வளவு அடைஞ்ச ஒரு திருப்தி இருந்தாலும் மனதுக்குள்ள இன்னும் எவ்வளவு செய்யலாம். எனக்கு இன்னும் உடல் நலம் 68 வயதுனாலும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. எனக்கு கையில் இருக்கு, மூளை இருக்கு, இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏன் நான் இன்னும் செய்ய முடியாது? அதுதான் என்னுடைய கொள்கை வாழ்க்கையில. இன்னும் செய்யலாம். 90 வந்தாலும் எனக்கு துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்தால் செய்யலாம் தானே. நான் இப்போ ஓய்வு பெற்று விட்டேன். இனி நான் ஓய்வு பெற்ற கஷ்டப்பட்டு வேலை செய்ததை நான் என்னுடைய காலகட்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எனக்கு எள்ளளவும் இல்லை.
எல்லளவும் இல்லை என்ற எல்லாம் எனக்கு பிள்ளைகளாலேயோ பொருளாலேயோ சந்தோஷத்தாலேயோ எல்லாம் இறைவன் தந்துட்டார். அப்ப நான் கொடுக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ எனக்கு இருக்குது. அப்ப அந்த கொடுக்க வேண்டியதை நான் செய்து முடிக்க ஆசை விடுவதில்லை. இப்படி கல்வியாலேயோ உதவியாலேயோ பொருளாலேயோ நான் எந்த பாதையில போறேன்னே எனக்கு ஒரு மயக்கம் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா அதை சரிப்படுத்தலாம். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு மறுபடி சொல்றேன். நீங்கள் உரையாடும் போது எனக்கு வார்த்தைகள் தேடி பார்த்து கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய கண்களும் சில விடயங்கள் முழுமையாக பாதையில் நிறுத்தும் போது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது முழுமையாக நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னொரு விடயத்தை உங்களிடம் கேட்க ஆசைப்படுகின்றேன். இப்போ நீங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவுகின்ற பயணம் இன்று எந்த அளவுக்கு பயணித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் சொல்லுகின்ற உதாரணங்கள் மூலம் தெரியகின்றது. பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த மாதிரி உதவி செய்ய வேண்டிய எண்ணம் நிச்சயமாக உருவாக்கும். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னொரு பதில் உங்களிடம் இருந்து போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தால் உங்கள் மனசு, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய உதவி செய்கின்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர்கள் எப்படி மகிழ்ச்சி விடுறாங்க, உதவி செய்வதன் மூலம் அந்த நல்ல எண்ணத்தை பகிர்ந்து கொண்டால் அவர்களும் அந்த உதவியை செய்து அவர்களும் அந்த நல்ல பாதையில் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். பார்த்து கொண்டிருப்போம். முதல் தரம் தான் எனக்கு இப்படியான ஒரு கஷ்டமான நிலைமை வந்திருக்குது. அந்த கேள்வி நான் இதுவரைக்கும் நிப்பாட்டி என்ன அந்த கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் படுத்த இல்லை. நீங்க கேட்டபடியா நான் சொல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்ல பார்க்குறேன். இது செய்து கொண்டு போகும் பொழுது இதில் வர திருப்தி, இது வரைக்கும் உண்மையை சொல்ல போனால் நான் ரேடியாலஜிஸ்டாக இருந்து பணம் சம்பாதிச்சும் 3 நல்ல பிள்ளைகளை வளர்த்து அவர்களையும் டாக்டர் ஆக்கி திருமணம் செய்து வைத்து பேர பிள்ளைகள் கண்டதை விட இது ஒரு பேரானந்தம். இதுதான் எதிர்பார்த்தேன். அதைத்தான் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏண்டா அது நாங்கள் ஒரு தகப்பன் தாளத்தில், ஒரு புருஷன் தாளத்தில், ஒரு அப்பப்பா பாட்டன் தாளத்தில் இருந்து செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. இது அதை மீறினது. இது தெய்வீகம். இது இறைவனோட இறைவன் எங்களை ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க அனுப்பி வச்சிருக்கிற. அது என்ன சமயமாகவும் இருக்கட்டும். அப்ப அனுப்பி வச்சதுக்கு நாங்கள் இறைவனை திருப்திப்படுத்துறது அவர்களுடைய கண்கள்ல நாங்கள் எல்லாரும் அவருடைய குழந்தைகள். அவர்கள் நிறத்தாலேயோ சாதியாலேயோ எல்லாத்தையும் மீறித்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த பாரபட்சம் இல்லை. அப்ப எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்து நீ இந்த உலகத்துக்குள்ள இதை போய் அனுபவி, இன்பம் துன்பம் எல்லாம் வரும். அனுபவிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுது மற்றவண்ட வாழ்க்கையிலையும் இன்ப துன்பத்தை நீ பகிர்ந்து உன்னால செய்யக்கூடியத நன்மையும் தான் தீன்மையும் நீ செய்தால் எனக்கு அது பேரானந்தம் தரும் என்று அவர் சொல்ற மாதிரி எனக்கு காதல் நடுக ஒளிச்சபடி. அப்ப அந்த மோட்டிவேஷன் தான் என்ன இயங்க வைக்குது. இந்த வயதிலையும் இன்னும் செய்யன்னு என்ன தூண்டுது. வேற ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக. எனவே உங்களை போன்ற 1000 நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் தோன்றும் போது உதவி பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களாக மாறுவார்கள். இன்னொரு விடயம், எங்களுடைய ஐயா அவர் பேசுனதிலிருந்து நான் தெரிந்து கொண்ட இன்னொரு விடயம், அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அந்த உதவியால் கிடைக்கின்ற அந்த ஆத்ம திருப்தியை வெறுமனே வார்த்தையால் சொல்லி நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நான் ஞாபகப்படுத்தினேன், இப்போது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இன்று இப்போது நான் உரையாடுகின்ற தாயகத்துக்கு வந்திருக்கீங்க, இலங்கை மண்ணில் கால் பதித்திருக்கீங்க. உங்களுடைய அமைப்பினுடைய 20 வருட நிறைவு எப்போது எங்கு நீங்கள் நடைபெற இருக்கின்றது அது ஞாபகப்படுத்தலாம். 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திருக்கேஸ்வரம் மன்னாரில் ஒரு சிறப்பான நிகழ்வாக கொண்டாட இருக்கிறோம். அந்த 200 பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்கு பெற்றோராய் இவ்வளவு 20 காலம் இருந்ததை ஒரு பெருமையாகவும் பார்த்து அவர்களுடன் அவர்கள் எங்களுக்கு எத்தனையோ சர்ப்ரைஸ் ப்ரோக்ராம் போட இருக்கிறார்கள். அதை விட நான் சொன்னே ஒரு சைவ உணவகம் ஸ்ரீருத்ரம் என்று அந்த இல்லத்திலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் அந்த இல்லமே. அந்த ஸ்ரீருத்ரம் இவர்களுக்கு சாப்பாடும் வழங்குது. அங்கேயும் எங்களோட பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். அவங்க தான் அன்றைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட் சாப்பாடு கொடுக்கிறார்கள். ஆனால் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் நாங்கள் ஒரு முதல் தரம் மன்னாரில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல், சிறப்பு உணவு திருவிழா ஒன்று நடக்குது. யாராவது விரும்பினா நீங்க தொடர்பு கொண்டு அந்த உணவு திருவிழாலையும் பங்கு பெற்றலாம். இது வரைக்கும் அங்கே செய்து இதெல்லாம் சைவம் கோயிலுக்கிட்ட. ஆகவே இட்டாலியன், சைனீஸ், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட அந்த உணவு திருவிழாட அன்றைக்கு வழங்கப்படும். இந்த 20 ஆண்டு செலிப்ரேஷனை முன்னிட்டு
அன்றைக்கு 9ஆம் தேதி பங்கு பற்றினா எல்லாரும் வருக. அன்போடு வரவேற்கிறோம். இறுதியாக இன்னொரு விடயத்தை உங்களோடு கேட்க நினைக்கிறேன். நீங்களும் நானும் பேச ஆரம்பித்ததிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் உரையாடிய நான் சொன்னது, நீங்கள் மிக முக்கியமாக சொன்ன விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, உதவி செய்ய வேண்டும் என நினைக்கின்றவர்களுக்கு, இல்லை என்றால் உதவி செய்ய தோன்றாமல் இருக்கின்றவர்களுக்கு, சிலரிடம் இன்று அளவுக்கு அதிகமான பணம் இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது, வீட்டில் இருக்கலாம், வங்கியில் இருக்கலாம், இல்லைனா ஏதோ சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், கொட்டி இருக்கும், நிறைய அள்ளி கிடக்கும், சில நேரம் கிள்ளி கொடுக்க கூட யோசிப்பார்கள். யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாக. அது நான் வெளி மக்களுக்கு இல்லை, எங்களோட குடும்பத்தில் இருக்கிறார்கள். நான் கூச்சாமலே சொல்லுவேன், படித்து டாக்டரா வந்து நல்ல வசதியோட வெளியூர்ல இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கும் இந்த மெசேஜ் போய் சேரட்டும். அவர்கள் மனதை உறுத்துறாலும் பரவாயில்லை, நான் போற காலம் வந்துட்டது, இனி நான் மற்றவைக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய மனச்சாட்சிக்காகத்தானே பேச நீங்கள் எனக்கு உத்தரவு தந்திருக்கிறீர்கள், பேசியே விடுகிறேன். அப்ப என்னுடைய குடும்பம் உட்பட நான் அவர்களுக்கு சொல்றது, இந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு என்னத்தை நீங்க சாதிக்க யோசிக்கிறீர்கள்? முதல் கேள்வி. ரெண்டாவது, இதை உரிமையோடு கேட்கிறேன்னு, இது என்னுடைய கூட பிறவாத சகோதரங்கள் சகோதரிகள் நிறைய பேர் கேட்பாங்கன்றதுக்காக. அந்த பணம் ஒரு அளவுக்கு தானே, இப்போ ஒரு வயிறு மாறி, ஒரு வயிறு சாப்பாட்டுக்கு ஒரு அளவு தானே எடுக்கும். நீங்கள் அந்த பிரியாணி இருக்கு, இந்த ஐஸ்கிரீம் இருக்குண்டா ஒரு பிற சத்தி வரும், வயிற்றோட்டம் வரும், முடியாது, வருத்தமே வந்துடும். அதை போலதான் நான் பணத்தின் பெருமதியும் இதண்டு. பணத்தின் பெருமதி உண்மையாக இல்லை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில். அது போய் சேர வேண்டிய இடங்கள்ல நீங்க கொடுத்தா உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், நீங்களுடைய இறுதி பயணமும் சந்தோஷமா இருக்கும், நீங்க போய் சேர போற இடமும் ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை. அது எங்க என்றது எனக்கு தெரியாது, இது கேரண்டி என்று நான் நம்புறேன். அதை நான் பிள்ளையா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பயணத்திலே இந்த 68 வயசுல நான் சொந்தமாக அனுபவிச்ச அனுபவத்தை தான் ஒரு சகோதரனாக, ஒரு தகப்பனாக, ஒரு பாட்டனாக மனசை தொட்டு சொல்றேன். இந்த பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு இருக்கிறத தாராளமாக நீங்கள் மனம் விட்டு மனம் உவந்து சந்தோஷமா, இது ஒரு பசியோடு இருக்கிறது, அல்லது ஒரு கஷ்டப்படுற பிள்ளை என்ற கல்விக்கு, அல்லது ஒரு வீடு இல்லாம தெருவில் இருக்கிறவங்க, அல்லது ஒரு ஊனமுற்று ஒருதரும் பாக்கி இல்லாம இருக்கிற முதியோர்களுக்கு கொடுத்தா நீங்கள் போற இடம் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான நிம்மதியான இடத்துலான் போய் சேருவீர்கள் என்றதுக்கு சந்தேகம் இல்லை. அது என்ன சமயமாயும் இருக்கட்டும். அதான் நான் இறுதியா சொல்ல வேண்டியது. ஐயா, உங்களோடு உரையாடும் போது நாங்கள் ஆரம்பத்தில் படிப்பதற்காக கஷ்டப்பட்ட 100 பிள்ளைகளோடு இந்த ஆண் பிள்ளைகள் 100, பெண் பிள்ளைகள் 100 என்று ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு ஃபேக்ட்ரி என்று சொல்லி, அதே போல் முதியோர் இல்லம், இந்த ஒரு சில விடயங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டீர்கள், உங்களுடைய அமைப்பினால் செய்யப்படுகின்ற விடயங்கள். நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், உங்களுடைய அமைப்பின் மூலமாக வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், மலையகமாக இருக்கட்டும், ஒரு வார்த்தையில் சொன்னால் இலங்கை முழுவதும் எங்கெங்கு எவ்வாறான இன்னும் ஒரு சில வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது, சுருக்கமாக சொல்ல முடியுமா? இந்த சிறுவர் இல்லம்ன்றது தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்றது எனது விருப்பம். காரணம் என்னென்றால், நான் எப்பவோ இந்த பிள்ளைகள் பெற்றார் இல்லாமல் இருப்பார்கள், சுதந்திரமா இருப்பார்ன்றா அது நடக்க போறதா தெரியல. அவர் இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இல்லம் கட்டாயம் இறங்க வேணும். ஆகவே அந்த இல்லம் நடக்க வேணும். அதை விட நான் சொன்ன ஃபேக்டரி பேக்கரி முக்கியம். ஏனென்றால் அங்க வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, அந்த அம்மாமார் இப்போ ஒரு கட்டம் விட்டுட்டு போனாலும் அங்கேயும் வேற பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து வேலை செய்து அதுல ஈடுபட வேணுமென்றதான் எங்களோட குறிக்கோள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, இது ஒரு சும்மா பிஸ்னஸுக்காக செய்யறதா இல்லை. எங்களோட கொள்கை வெரி ஸ்பெசிஃபிக். எங்களோட ஆப்ஜெக்டிவ் எய்ம் எல்லாம் இப்போ ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் உண்டு. நாங்கள் இதை நானும் என் நண்பனும் விட்டுட்டு போய்க்க அவங்க அந்த லீகல் டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அது முக்கியம். எப்பவும் எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட பெண்கள் அல்லது ஊனமுற்ற பெண்கள் என்று அவர்களுக்கு வெளியில அவை எம்ப்ரேஸ் பண்ணி அரவணைக்கிற ஆக்கள் குறைவு. ஆகவே அவர்களுக்காக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த தூய்மையான கொள்கையுடன் ஸ்தாபிக்கப்பட்டது ஒரு காலமும் அழியாம இருக்க வேணும். ஒருதரும் அதுல கை வச்சு பணத்தை திருடக்கூடாது. அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது 100% அந்த பெனிஃபிஷரிஸ் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களாகவே இருக்கணும். 100% அந்த இல்லம் அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோட தேவைக்காக மட்டும்தான் இருக்கணும். அதுல வேற நீங்கள் பிசினஸை கொண்டாந்து சேர்த்து செய்யக்கூடாது. அப்ப இதுக்குரிய
கட்டமைப்பு லீகல் சைடை நாங்கள் மிக நுணுக்கமாக பார்த்து கொண்டு வரோம். அதே மாதிரி நான் சொன்னேன், நார்த் ஈஸ்டில் இலவச கல்வி 6-7 இடங்கள் இருக்குது. திருகோணமலையில் ஒன்று இருக்குது, மட்டக்களப்பில் ஒன்று இருக்குது, அக்கரைப்பத்தில் ஐடி சென்டர் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐடி கோர்சஸ் 150 பிள்ளைகளுக்கு மேலே NVQ3 NVQ4 கிராஃபிக் டிசைன் செய்து அதில் முஸ்லீம் தமிழ்னு பாராமல் எல்லா பிள்ளைகளும் வந்து படித்து சர்டிஃபிகேட் எடுத்து வேலை எடுத்து கொண்டிருக்கிறாப்ப. அப்போ அதுகளும் தொடர்ந்து நடக்க வேணும். ஃபேக்ட்ரியோ பேக்கரியோ தொடர்ந்து இந்த நோக்கத்துடன் நடக்க வேணும். மற்றது எங்கட குறிக்கோள் வந்து இந்த 100% இது பிஸ்னஸ் மாறியும் ஒரு பக்கம் படுது, மற்ற பராமரிப்பு மாறிப்படுது, உதவியம் மாறிப்படுது. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு சிவனருள் ஹோப் என்ற பேர்ல நாங்கள் இப்போ பதிஞ்சிருக்கிறோம். அந்த அம்பரேலாண்ட கிளைகளாகவே இருந்து கொண்டு நார்த் ஈஸ்ட் மலையத்தில் இந்த தொடர்ந்து இந்த உதவி போய்கொண்டிருக்க வேணும் என்றதுதான் எங்களோட கனவு. அது உடையாமல் அந்த தூய்மை தொடர்ந்து இருக்க வேணும். நிச்சயமாக உங்களால் நிறைய உதவிகள் நிறைய நபர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஆதவன் குடும்பம் சார்பாக எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்து, உங்களிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அங்கு படித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னொரு ஜெயேந்திரன் நமச்சிவாயமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனதார வாழ்த்தாக இருக்கிறது. சந்தோஷமாக நாங்களும் வாழ்த்துகின்றோம். ஆதவனுடைய தமிழை வணக்கம் அதிதிகள் பகுதிக்கு வருகை தந்தமைக்காக நாங்களும் சந்தோஷமான நன்றி.